வாங்கக்கா, என்ன பார்க்கணும்? அவ பார்க்க வரலையே, அவ ஜாமான் வாங்க வரல. ஆமாம், இன்னையிலேருந்து நானும் புது அப்பாயின்மெண்ட்டு. ஐயோ அப்படியா? நான் இங்கே ஜாமான் வாங்க வந்துட்டு தான் என்ன பொருள்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்களான்னு பார்த்தேன். நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேனே. நானும் உங்களை பார்த்த மாதிரி தான்க்கா இருக்கு. அர்ச்சனா, பானுக்கா. சார் அங்கே ரவுண்ட்ஸ் வராரு, வா போய் வேலையை பார்ப்போம். சரிக்கா, பிறகு பேசுவோம். இந்த பிள்ளைய எங்கேயோ பார்த்துருக்கேம்க்க, எங்கன்னு தான் நினைவு வர மாட்டேங்குது. ஏட்டி அதெல்லாம் இருக்கட்டும். இங்கே நீ வேலைக்கு போறேன்னு உன் கூடவே வந்து நான் விட்டுருக்கேன் பாரு உன்னைய. அதுக்கு நீ அக்காவுக்கு வார நேரம்லாம் கைமாறு செய்யணும். எதுக்கு துணைக்கு வந்ததுக்கு? ஆமாம், என்ன கைமாறு கால் மாறு? ஏட்டி அப்பப்போ நான் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வாரேன், ஆள் இல்லாத நேரமாக பார்க்க 2 மல்லிப்பொடி மிளகாப்பொடி அதெல்லாம் எடுத்து வை, நான் கொண்டு போயிடுவேன். ஏன் 4 முடி வேலைக்கு சேர்ந்து 1 மணி நேரம் கூட ஆகல, இவியலுக்கு எல்லாம் களவாண்டு கொடுக்கணுமா? ஏட்டி நான் உன்னை என்ன களவாண்டா தர சொன்னேன்? பிறவு என்ன 4 முடி? நீ வேலை பார்க்க அதுக்கு ஒரு சன்மானம், ஒரு வத்தப்பொடி மிளகாப்பொடி மல்லிப்பொடி கூட இருக்கக்கூடாதா? கடையில் அதுக்கு உனக்கு உரிமை இல்லையா? பேசாம ஓடிருங்க. ரொம்ப சிலிப்பியா நடிச்சுக்கிட்டு. என்ன அங்கே முணுமுணுப்பு? ஒன்றும் இல்லை, வாரேன். இவளை கொண்டாந்து விட்டதுக்கு பக்கத்து வீட்டு பிள்ளைய கொண்டு ஸ்கூலில் விட்டுருந்தாலும் அவள் அம்மா 2 முருங்கைக்காவே தந்திருப்பாவ. வீட்டில் சும்மாவே இருக்க போர் அடிக்குன்னு தான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஆளும் பேருமா இருக்குன்னு வந்தா இங்கே அதுக்கு மேலே ஒரு நாதியே காணும். போய் பார்ப்போம். அர்ச்சனா, சார், மேலே டெக்ஸ்டைல் செக்ஷனில் தானே இருந்தீங்க? மேனேஜர் சார் தான் கீழே போக சொன்னாங்க. சூப்பர் மார்க்கெட் செக்ஷனில் ஆள் இல்லை, நீங்கள் வர சொன்னாங்க. ஓ, குந்தவைன்னு ஒருத்தங்களை புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு, அதுக்கு பதிலாக தான் உங்களை இங்கே வர சொல்லியிருப்பாங்க. அர்ச்சனா, மேலே போய் வேலை பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம், இங்கே பிடிச்சிருந்தாலும் இங்கே பார்க்கலாம். சரி சார். அப்புறம் பானு, நீங்களும் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டீங்களா? ஆமாம் சார், அர்ச்சனா தான் பயமாக இருக்குது என் கூட இந்த செக்ஷனுக்கு வாங்கக்கான்னு கூப்பிட்டு வந்தா. சும்மா இருங்க, சொல்லாதியே. பயமா? நம்ம ஷோரூமில் எதுக்காக பயம்? இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி. அப்புறம் பானுக்கா, நாளைக்கு என் பர்த்டே ஃபங்க்ஷன் பார்ட்டி இருக்குது, எல்லா ஸ்டாஃப்ஸையும் இன்வைட் பண்ணியிருக்கேன், நீங்களும் வந்துடணும். அப்படியா? சரி சார், கண்டிப்பாக வருவோம். எங்கே வச்சு? நம்ம ஷோரூம்க்கு அடுத்து இருக்குல்ல பார்ட்டி ஹால், எம்எம்ஐ பார்ட்டி ஹால். சரி சார், சரி சார். அப்புறம் அர்ச்சனா, நீங்களும் வரணும், ஈவினிங் 6 o'clockல இருந்து. சாயங்காலமா? சாயங்காலம் நான் டைப்பிங் கிளாஸ் போகணும் சார். இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட முடியாதா? அதெல்லாம் போடுவா சார். ஏன் அர்ச்சனா, அவையே எவ்வளோ பெரிய ஹாலில் பார்ட்டி வச்சு நம்மளெல்லாம் இன்வைட் பண்ணுதாவ, நீ வர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லைக்கா, சாயந்தரம் 6 மணிக்கு மேலெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன். அதுவும் இல்லாமல் அந்த பார்ட்டி கிட்டிலாம் நான் போனதே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அர்ச்சனா, நம்ம அர்ஜுன் சார் பிறந்த நாளுக்கு தானே சொல்லுதாவ. என்ன இதுக்கு இவ்வளோ பெரிய டிஸ்கஷனா? இல்லை சார், வாரேன்னு சொல்லுதா. சொல்லு. வாரி சார். மறக்காம பார்ட்டிக்கு வந்துருங்க, நாளைக்கு ஈவினிங் 6 o'clock. ஓகே, நீங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்க. இதெல்லாம் என்னதுன்னே தெரியலையே. இது வரைக்கும் நம்ம வேங்காத ஐட்டம்லாம் வச்சிருக்காவல. குந்தவை, நீங்கள் என்ன போவாலியே வசந்தியக்கா? இந்த லேஸ்னா என் மவளுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்க. அதான் அங்கே போனேன்னா திரும்பி பார்த்தேன், இந்த லேஸை பார்த்துட்டேன், 2 எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். எடுத்துட்டு போங்கக்க, விற்கத்தானே வச்சிருக்காவ. அப்படியே குந்தவை? ஆனால் முன்னாடி பில் போட்டு போயிருங்க. பர்ஸே எடுத்துட்டு வரலட்டி? பர்ஸே இல்லை, லேஸு. வெளியே போங்கக்க அந்த ஆளை. ஹலோ. சார் நீங்களா? இது எந்த சாரு? இவர் நமக்கு இந்த கடைக்கு ஓனரு. அப்படியா? என்ன வந்தோடனே பேச ஆரம்பிச்சாச்சு போல? அப்படிலாம் இல்லை சார், சும்மா தான் கேட்டேன். ஜாயின் பண்ணியாச்சா? எல்லாம் சொல்லி தந்தாங்களா? இப்போ தான் சார் வந்தேன். சூப்பர்வைசர் வருவாங்க, அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. சரி சார். அப்புறம் நாளைக்கு என்னோட பர்த்டே பார்ட்டி பக்கத்தில் எம்எம்ஐ பார்ட்டி ஹாலில் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், நீங்களும் வந்துடுங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கேன். 6 o'clock ஈவினிங் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியா? சரி சார். ஓகே, கேரி ஆன். ஏட்டி குந்தவை, பார்ட்டியா? இது பெரிய இடத்துல வைக்க பார்ட்டிலாம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும், சாப்பிட குடிக்க சூப்பு ஜூஸு வேற லெவலாக இருக்கும். டீ குந்தவை, ஏட்டி என்னையும் கூப்பிட்டு போ. யாமுக்க இப்படி பறக்கிய? நானே இன்னைக்கு தான் வந்து சேர்ந்துருக்கேன், கூப்பிட்டதுக்கு போகலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். போவோம் குந்தவை. சரிக்க, நாளைக்கு தானே, இன்னைக்கு போங்க வீட்டுக்கு. சரி டீ. சாப்பிட்டேன்னா போதும், கிளம்பிடும் 4 முடி. என்ன அர்ஜுன், அவசரமாக பேசணும்னு வர சொன்னேன்? விஜய், நாளைக்கு என்னோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கேன். ஓ குட், நல்ல விஷயம்டா. அர்ச்சனாவும் வரா. சரி, நாளைக்கு பர்த்டே ஃபங்க்ஷனில் வச்சு ப்ரப்போஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா. வேண்டாம் அர்ஜுன், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு, அந்த பொண்ணு என்ன நினைக்குன்னு தெரியல. இல்லை விஜய், இதை விட நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. நாளைக்கே நான் சொல்ல போகிறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், சொன்னால் கேட்கவா போகிறேன்? ஓகேடா, நாளைக்கு என்ன நடந்தாலும் சொல்லுவோம். சாரி சொல்லுற, எது வந்தாலும் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ்டா விஜய்.
அப்புறம் நாளைக்கு 5 மணிக்கே நீ வந்துரு. நாளைக்கு ஈவினிங் கிளினிக் க்ளோஸ் பண்ணிடு. பார்ட்டி முடிஞ்சுதான் போகணும். ஓகேடா. நாளைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் நினைச்சாலே ஜாலியா இருக்கு. சூப்பரா இருக்கும் பாரு. நீங்கள் போயிட்டு வாங்க பானுக்கா, நான் வரல. என்ன ஆச்சுன்னா இப்படி சொல்லுதே? அந்த பார்ட்டிக்கு போனா உனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லைக்கா, இப்போ பக்கத்து வீட்டில் சாயந்தரம் பாக்கெட் போடுற வேலை. அவங்க சீசனுக்கு இந்த பட்டை கிராம்பு ஏலக்கெல்லாம் பாக்கெட் போடுற வேலை கொடுத்துருக்காங்க. சாயந்தரம் 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் போட்டால் 300 கிடைக்கும்க்கா. அதுக்கு தான் பேக்கிட்டு இருக்கேன் இப்போ 2 வாரமா. ஒரு நாள் போவாட்ட என்ன அர்ச்சனா? 300 கோட்டை கட்ட போறோம். வெளியில இப்படிலாம் எப்போ போவா? அப்போ ஏதாவது இப்படி பார்ட்டி ஃபங்க்ஷன் வந்தா தானே போக முடியும். அது நம்ம முதலாளி கூப்பிட்டுருக்காவ. போவாட்ட என்னன்னு நினைப்பாவல்ல. அதாம்க்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அடுத்து அவ மூஞ்சில முழிக்கணும். போவாட்ட எதுவும் பேசுவாவளோ? பேசுறதுக்கு இல்ல அர்ச்சனா, கூப்பிட்டுருக்காவல்ல, மரியாதைக்காண்டி போகணும்ல. சரிக்கா, நாளைக்கு பக்கத்து வீட்டு அக்காட்ட சொல்லி பார்க்கேன். சொல்லி பார்க்கேன்னுலாம் சொல்லாத, சொல்லிட்டு வரப்பாரு. சரி பானுக்கா, வாங்க வேலையை பார்க்கலாம். அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணுன்னே நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்னக்கா? அர்ஜுன் சார் எங்கிட்டலாம் பேசுறது வேற மாதிரி இருக்கு, ஆனால் உங்ககிட்ட பேசுறது மட்டும் வேற மாதிரி இருக்கு. என்னக்கா சொல்றீங்க? நான் இது தப்பா சொல்லலை அர்ச்சனா, ஆனால் நான் ஓப்பனாக சொல்லணுங்களா, அர்ஜுன் சாருக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். என்னக்கா பேசுதிய நீங்க? அவர் எனக்கு முதலாளி, நம்ம இங்கே வேலை பார்க்கோம், அவ்வளோதான். எனக்கு அப்படி எதுவும் தோணலை. கோவப்படாத அர்ச்சனா. எனக்கு கொஞ்சம் தனியாக விடுங்கக்கா, நான் உங்கள்கிட்ட அப்புறமா பேசுகிறேன். ஐயோ, அவளுக்கு பிடிக்காததை பேசிட்டோமோ? சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பேசுவோம். கோவப்பட்டுட்டா. எனக்கு என்னமோ அர்ஜுன் சாருக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு தோணுது.